என்பதை இந்த கதை நமக்கு விளக்குகிறது. தேவையின் நிமித்தம் கடன் பெறுவதும் தேவையில்லாத நிலையில் கடன் பெறுவதிலும் மாறுதல்கள் இருக்கிறது. முடிந்த அளவில் சுலப தவணைகள் இன்றி சேமிக்கும் பழக்கத்தை கொண்டு வருவோம் என்பதை இக்கதையின் கருத்து. கதை மாந்தர்கள் கோடீஸ்வரன் மற்றும் நீத்து குடும்பத்தினர். கோடீஸ்வரன் கம் ஹியர். எஸ் சார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன சார்? ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு சேலரி டே. இந்தாங்க உங்கள் சேலரி. இதில் தீபாவளி போனஸும் சேர்த்துருக்கு. சரி பார்த்து வச்சுக்கோங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ சார். பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் என்ன கனவு காண்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கோடீஸ்வரன் வீட்டில் நீத்துவும் அம்புஜா மாமியும் உரையாடுகிறார். நீத்து நீத்து என்ன பண்ணிட்டு இருக்க நீத்து? வாங்க மாமி. இங்க பாத்தியா புது நெக்லஸ் நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? நம்ம ஜில் ஜங் ஜக் ஜுவல்லரியில தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருக்கா. நீயும் சீக்கிரமா போய் வாங்கிக்கோ. அப்படியா மாமி? நானும் கண்டிப்பா போய் வாங்கிக்கிறேன். இந்த நகை ரொம்ப கிராண்டா இருக்குல்ல? ஆமா மாமி, இந்த நகை ரொம்ப கிராண்டா இருக்கு. ஆமா ஆமா, உன்கிட்ட எல்லாம் எங்க இருக்க போது இந்த மாதிரி நகை எல்லாம்? இப்ப கேட்டாங்களாக்கும். என்ன சொன்ன நீத்து? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி. சரி நீத்து, நான் வரேன். சரிங்க மாமி. அப்பா, நம்ம வந்து வேலை முடிஞ்சு நல்லா பத்த வச்சாச்சு. இன்னைக்கு அவங்க ஆத்துல கன்ஃபார்ம் சண்டை உண்டு. கோடீஸ்வரன் வீட்டுக்கு வருகிறார். அப்பாடா, அவர் வந்துட்டாரு. ஹாய் நீத்து, என்ன பண்ற? வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். டிவியில விளம்பரம் பார்த்தேங்க. நம்ம பக்கத்து வீட்டு அம்புஜா மாமி கூட சொன்னாங்க. ஓ, மாமி வந்து பத்த வச்சுட்டு போயிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? நம்ம ஜில் ஜங் ஜக் ஜுவல்லரியில ஆஃபர் போட்டிருக்காங்களாமா. தங்க விலை வேற குறைஞ்சிருச்சு. எனக்கு சின்னதா ஒரு மூக்குத்தி மட்டும் எடுத்தாங்க. மூக்குத்தி தானம்மா, எடுத்துக்கோ. அப்பா அப்பா, தீபாவளி வந்தா எனக்கு ஒரு கேடிஎம் பைக் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, எனக்கு வாங்கிட்டாங்க. அப்பா, அம்மாவுக்கு அண்ணனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வேணும். உனக்கு என்னம்மா வேணும் கேளு. அண்ணன் பைக் கேக்குறா. எனக்கு பைக்லாம் வேணாப்பா, எனக்கு ஜஸ்ட் ஒரு ஐபோன் மட்டும் போதும்பா. அப்பா அப்பா, உனக்கு என்னப்பா வேணும்? அப்பா அப்பா, அக்காவுக்கு மட்டும் ஐபோனு, எனக்கும் எல்இடி டிவியும் பிளே ஸ்டேஷன் வாங்கித்தாங்கப்பா. பிளே ஸ்டேஷன் தானப்பா, வாங்கிக்கலாம். எங்கப்பா நகை கடைக்கா போறீங்க? இவ்வளவு பணத்துல கொஞ்சம் சேமித்து வைக்கலாம்ல. சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத கதையா இருக்கு உங்க தாத்தா பேசுறது. சரி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? போலாமா? ஐ ஜாலி ஜாலி. சரி வாங்க போலாம். நானும் வரவாப்பா? வாங்கப்பா. அனைவரும் பொருட்களை வாங்க A to Z மாலுக்கு செல்கின்றனர். ஏங்க, நான் சின்னதா ஒரு மூக்குத்தி மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கிட்டு வாமா. வாங்க மேம், என்ன பார்க்குறீங்க? எனக்கு சின்னதா ஒரு மூக்குத்தி தேவைப்படுது. பாருங்க மேம், நியூ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அடடே, இதுல இருக்கிற கம்மல் ரொம்ப அழகா இருக்கே. கண்ணா, லட்டு திங்க ஆசையா? இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, பாருங்க மேம். அடடே, இந்த நெக்லஸ் அதை விட ரொம்ப அழகா இருக்கே. கண்ணா, இன்னொரு லட்டு திங்க ஆசையா? இதே மாதிரி நெக்லஸ் தானே அந்த அம்புஜா மாமி வாங்கிட்டு வந்து என்னை டீஸ் பண்ணாங்க. இதைவே நானும் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு ஸ்டொமக் பர்னிங் ஏத்த போறேன் பாரு. இது ரொம்ப அழகா இருக்கு. இதைவே பேக் பண்ணிருங்க. ஓகே மேம். அவர்கிட்ட தான் அதிக பணம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். எங்கம்மா வாங்கிட்டியா? அதோ பாருங்க. ஐயோ அப்பா, மூக்குத்தி என்ன நெக்லஸா மாறிடுச்சு. எனக்காக இதை கூட வாங்கி தர மாட்டீங்களா? சின்னதா ஒரு மூக்குத்தி வாங்கினா பெருசா தெரியாது. நம்ம பக்கத்து வீட்டு அம்புஜா மாமி தீபாவளிக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து என்னை டீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்பா அப்பா, நான் ஆரஞ்சு கலர் கேடிஎம் பைக் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், வந்து பாருங்க. அப்பா, நான் ஐபோன் நியூ மாடல் செலக்ட் பண்ணி
நீங்க வந்து பாருங்க. அப்பா அப்பா நான் எல்இடி டிவியும் பிளே ஸ்டேஷன் செலக்ட் பண்ணிக்க வந்து பாருங்க. இவ்வளோ என்கிட்ட பணம் இல்லையே. கவலைப்படாதீங்க சார், மேனேஜர் சார் வராரு, பேசிக்கோங்க. ஹலோ சார், டோன்ட் ஃபீல், இருக்கவே இருக்கு 0% இன்சியல் அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக போங்க. அதுக்கான மாத தவணை தொகையை நாங்களே அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்போம் சார். நீங்கள் பொருளை வாங்கிட்டு ஹாப்பியாக இருங்க. ஓ, நான் கூட இப்போவே கட்டணும்னு நினச்சேன். அதெல்லாம் தேவையில்லை சார், நாங்களே அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துப்போம். ஓகே சார். இஎம்ஐலாம் வேண்டாம்ப்பா, சம்பாதிச்ச பணத்தை வெட்டியாக செலவு பண்ணாத. சேல்ஸ்மேன், இந்த கஸ்டமரை கொஞ்சம் வந்து கவனிங்க. சார், நீங்கள் இதில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே சார். நீங்கள் அப்புறமா பணத்தை பே பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே சார். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. ஓகே சார், நீங்கள் போய் உங்கள் பொருளை எடுத்துக்கோங்க. நீத்து நெக்லஸ் வாங்கி கொள்கிறார். அண்ணன் கேடிஎம் பைக் கீ வாங்கி கொள்கிறார். தங்கை ஐபோன் வாங்கி கொள்கிறார். தம்பி எல்இடி டிவி பிளே ஸ்டேஷன் வாங்கி கொள்கிறார். சார், நாங்கள் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். எடுத்துக்கோங்க சார். என்னங்க இவ்வளோ சோகமா இருக்கீங்க? அதான் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோமே, ஹாப்பியா இருங்க. என்ன கடனில் தள்ளுறதுல அவ்வளோ ஒரு ஆனந்தம். தேங்க்யூ சார். பொருட்களை வாங்கி கொண்டு அனைவரும் வீட்டுக்கு செல்கின்றனர். இஎம்ஐயில் பொருள் வாங்கிய 1 மாதத்திற்கு பிறகு கோடீஸ்வரன் தனது மொபைலை எடுத்து பார்க்கிறார். அப்பாடா, சம்பளத்தை ஏறிச்சு, சம்பளம் வந்திருக்கும். Your account balance 40,000 at 3 p.m. அப்பாடா, கிரெடிட் ஆயிடுச்சு. EMI has been debited amount for KTM bike at 3:02 p.m. என்னது? EMI has been debited amount for iPhone at 3:05 p.m. ஓ மை காட். EMI has been debited amount for LED TV and PlayStation at 3:07 p.m. நீத்து, இங்கே வந்து பாரு, எனக்கு தலையெல்லாம் சுத்து, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி. என்னங்க என்ன ஆச்சு? வீட்டுல சாமான் அரிசி எல்லாம் தீர்ந்து போயிருச்சு. பால்காரனுக்கு வேற பணம் தரணும், பணம் தாங்க. இப்படி உட்காந்துட்டு இருந்தா எப்படி? நீ வேற. அப்பா அப்பா, என் பைக்குக்கு பெட்ரோல் போட ஒரு 500 ரூபா தாங்கப்பா. நீனுமாடா? அப்பா, எனக்கு ஐபோன் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. நீனுமாமா? அப்பா, நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதான்ப்பா ஸ்கூலுக்கு போவேன். நீ ஸ்கூலுக்கே போவேனாப்பா, போப்பா. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். மாப்பு மாப்பு வச்சுட்டாய் ஆப்பு, கடைசியில் எனக்கு துண்டு தான் மிச்சம். இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா? சம்பள பணத்தை வெட்டியா செலவு பண்ணல. ஒன்னில இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம், 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். ஆமாப்பா, திண்டாட்டமாக தான்ப்பா போச்சு. நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க, நான் கேட்டிருக்கணும், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். பணம் எது? என்கிட்ட இருந்த எல்லா பணமும் இஎம்ஐக்கே போச்சு. இப்போ நான் சாப்பிட கூட வழி இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எனக்கு தான் அறிவு இல்லை, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நான் எவ்வளோ சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? எல்லாமே இஎம்ஐக்கே போச்சு. ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டேனே.
இதுக்கப்புறமாவது நான் சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க கற்றுக்கணும். என் குழந்தைங்களுக்கும் நான் சொல்லித் தருவேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லித் தருவீங்க நான் நம்புகிறேன். சேமிப்பு இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பர். ஆகவே ஆடம்பர செலவுகளை குறைப்போம், சேமிக்க தொடங்குவோம். சிறுதுளி பெருவெள்ளம், சிக்கனமாய் இருப்போம், சிறப்பாய் வாழ்வோம் என்று சிறு சேமிப்பை வலியுறுத்தி